வேணா இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல பண்ணப்படாது வேணா உயிர் நாடி விட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபோ ஜீனியஸ் ஏகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா ஒரு மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி அதாவது ஒரு 4 monthsக்கு முன்னாடி வந்து ஒரு லிப்சிங் பண்ணுற வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும் சீம் ஸ்டாக்ஸை வச்சு அது ஒரு இமேஜ் ஃபைலு அது கூட ஒரு ஆடியோவை ஆட் பண்ணி எப்படி வந்து அதை ஒரு மீமாக கிரியேட் பண்ணுறது அதில் சம் வியூவர்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இமேஜ் ஃபைலு வாய்ஸ் கிளிப் ஆட் பண்ணுறீங்க ஓகே வீடியோ ஃபைல் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படி கேட்டிருந்தாங்க வீடியோ ஃபைலில் வந்து ஒரு ஃபன்னி டைலாக் ஆட் பண்ணி எப்படி மீம் கிரியேட் பண்ணலாம் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இன்ஷாட் ஆப் மூலமாக தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம் ஸோ நான் இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ ஒரு ஆடியோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம எந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ண போகிறோமோ ஜஸ்ட் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுறோம் இப்போ இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட்டு எந்த ஒரு லிப்சிங்குமே இல்லாமல் ஒரு இருக்குது இதில் தான் நம்ம அந்த லிப்சிங்காக பண்ணுற வீடியோவை நம்ம சேர்க்க போகிறோம் சரியா இப்போ இதில் ஒரு போர்ஷன் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு போர்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த டாக் வந்து வாய் அசைச்சு பேசுகிற மாதிரி எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ இதில் எந்த போர்ஷன் கரெக்டாக அந்த வாய் அதில் இருக்கிற மாதிரி இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஜஸ்ட்டு இதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் ஃப்ரீஸ்ன்னு ஒன்று இருக்கும் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அந்த டயத்தில் வந்து அந்த டாக் வந்து பேசுகிற மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பிஐபிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீனை கொண்டு வந்துடணும் அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் லிப் மூவ்மெண்ட் பண்ணுற வீடியோ இருக்குது இதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுவாங்க பிட்மேட்டை யூஸ் பண்ணி பெரும்பாலும் டவுன்லோட் பண்ணுவாங்க ஸோ அதை நான் நேரடியாக ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு கட் அவுட் ஆப்ஷனில் குரோமா இருக்கும் அதை ஜஸ்ட் இப்படி பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் ஆயிடும் இப்போ இந்த லிப் சிங்கிங்கை கரெக்டாக அதுக்கு பொருந்துற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா அதுக்கு செட் ஆகிற மாதிரி வச்சுக்குவோம் ஓகே இதுக்கு நல்லா செட் ஆகிற மாதிரி வச்சாச்சு அந்த கிளிப்பை வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம் இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆடியோ கிளிப்பை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த ஆடியோ கிளிப்பை இப்போ ஆடியோ கிளிப்பு இதில் இருக்குது அப்படின்னா ஆடியோன்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா நம்ம என்ன ஆடியோ கிளிப்பை சேர்க்க போகிறோமோ அந்த ஆடியோ கிளிப்பை நம்ம எடிட் பண்ணி வச்சாச்சு ஸோ அந்த ஆடியோ கிளிப்பை இந்த ஆடியோ கிளிப்பை தான் சேர்க்க போகிறேன் ஒரு 12 செகண்ட் இருக்குது சரியா இந்த 12 செகண்ட் இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ ஜஸ்ட் இதை நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ 12 செகண்ட் இருக்கிற மாதிரி நம்ம இது இருக்கணும் இந்த ஃப்ரீஸ் ஆன போர்ஷன் வந்து 12 செகண்ட் வரணும் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம் 12 செகண்ட் கரெக்டாக நார்மலாக அதுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் இப்போ இதுக்கு இன்னும் வேணும் இல்லையா அந்த லிப் மூமெண்ட்டு ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு இதை டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகும் அது டூப்ளிகேட் கொடுத்தா எக்ஸ்டெண்ட் ஆகும் கரெக்டாக இதுவரை செலக்ட் பண்ணி மிச்ச போர்ஷனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான்
ஸோ இதை மாதிரி நம்ம வந்து எல்லாம் முடிச்சாச்சுன்னா வீடியோ எடிட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஃபைனலாக இதை நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு வீடியோவில் நம்ம வந்து நடுவில் இந்த ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஆடியோ கிளிப்பை சேர்க்குறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த வீடியோலேயே நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் எந்த போர்ஷனை வந்து நீங்கள் வீடியோவில் வந்து ஆடியோ கிளிப்பை சேர்க்க போகிறீங்களோ அந்த போர்ஷனில் இந்த ஃப்ரீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷன் சேர்த்திங்கன்னா அது வந்து நடுவில் அது இமேஜ் ஃபைலாக நம்ம ஜஸ்ட் அதை டச் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.